உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. மீண்டும் தர்மையான நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பலவிதமான ஆராதனைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் மதுராந்தகம் மன்னாவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. தேவன் செய்தார். ஏனென்றால் இந்த பூமியின் மேல் ஜலம் இருந்தது. ஆரம்பத்தில் இருந்தது. அதன் பிறகு ஆண்டவர் ஜலத்தை ஒதுங்கும்படி செய்தார். அதன் பிறகு ஆதாம், ஏவாள், தொடர்ந்து சந்ததிகள். நோவா காலத்தில் மீண்டும் ஒரு ஜலம் வருகிறது. வெள்ளத்தினால் உலகம் அழிந்தது. ஒரு பெரிய மழை வந்தது. 40 நாள் இரவும் பகலும் மழை என்று 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஏராளமான தண்ணீர். என்றால் பூமியின் ஊற்றுகள், வானத்தின் மதகுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்தார். ஆண்டவர் செய்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரு மழையை சொரிய பண்ணினவர் ஆண்டவர் தான். பெரு வெள்ளத்தை வர வைத்தவர் ஆண்டவர் தான். அதன் பிறகு அது பெருகினது. அதன் பிறகு அது குறைந்தது. அதன் பிறகு அது வற்றி போயிற்று. அதன் பிறகு அது இல்லாமல் போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சத்தியத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில தேவன் பல வேளைகளில் நம்மை சிட்சிப்பதற்காக ஜலத்தை வரவிட்டது போல நமது வாழ்க்கையில் ஆண்டவர் சிட்சையை, தண்டனையை அனுமதிக்கிறார். போராட்டங்களை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2024 முழுவதும் உங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த வசனங்களை திரும்ப ஒரு முறை போட்டு கேட்டு பாருங்கள். அது வந்தது, பெருகினது, அதன் பிறகு அது குறைந்தது, அது வற்றி போயிற்று, அப்புறம் இல்லாதிருந்தது. அதன் பிறகு வசனம் சொல்லுகிறது பூமி காய்ந்திருந்தது. அந்த ஜலம் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. இந்த இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, கடந்த வருடம் முழுவதும் நீ பலவிதமான பாடுகளுக்குள் கடந்து சென்றாயோ, ஜலம் பெருகினது போல போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் பெருகி இருந்ததோ, அதை வற்றி போக பண்ணுகிறவர் நான். அதை குறைய பண்ணுவேன். அது மட்டுமல்ல, அது இல்லாத ஒரு நிலையை உனக்கு தருவேன். போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவேன். முழுவதும் பூமி காய்ந்திருந்தது. அதற்குரிய அறிகுறியே இல்லை. எங்க அந்த தண்ணி? அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த மாதத்தில் தருவார், இந்த வாரத்தில் தருவார், இந்த முதல் மாதத்தில் தருவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீ தேடியும் காணாதிருப்பாய் வாசிக்கிறோம். ஏராளமான போராட்டங்கள் வழியாய் கடந்து போன உங்களுக்கு போராட்டம் இல்லை என்கிற நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அதை மறக்க பண்ணுவார். யோசேப்பு சொன்னது போல, கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டின் வருத்தத்தை மறக்க பண்ணினார். அந்த வருத்தம் மறக்கிற அளவுக்கு ஒரு உயர்வு, சந்தோஷம். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். பூமி காய்ந்திருந்தது. அதற்குரிய அறிகுறியே இல்லை. ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவர். விசுவாசியுங்கள். தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து கவலை, தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து வியாதி, தொடர்ந்து பலவீனம், தொடரும் தொல்லைகள். ஐயோ, இது ஓயாதா, இது நிற்காதா, இது மாறாதா என்ற கேள்வியோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களை தேடி வருகிறது. நீ அதை தேடியும் காணாதிருப்பாய். அப்படிப்பட்ட நாள் சீக்கிரம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாள் சீக்கிரம் வருகிறது. விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த வருடத்தில் செய்வார். அநேக உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போன எத்தனையோ பரிசுத்தவான்களை அந்த உபத்திரவங்களை தாண்டி வர செய்தவர். அதை மறக்க பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் அதை செய்ய வல்லவர். விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் பெரிய வெள்ளத்தினால், மிகப்பெரிய ஜலத்தினால் மூடப்பட்டிருந்த மலைகள் கூட மூடப்பட்டிருந்தது. அவ்வளவு வெள்ளத்தை எங்க அனுப்பினாரோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் தரையை விட தண்ணீர் அல்லது கடல் மட்டத்திலிருந்து தான் பூமி உயரமாயிருக்கிறது. ஒரு மலையில ஏறும்போது கடல் மட்டத்திலிருந்து இத்தனை அடி உயரம், இத்தனை 1000 அடி உயரம் என்று சொல்லுகிறோம். அப்ப கடல் மட்டம் என்பது பூமியை விட பள்ளம், தாழ்ந்த பகுதி. அதனால்தான் எல்லா தண்ணீரும் கடலுக்கு போகிறது.
ஆனால் இங்க மலைகளுக்கு மேல தண்ணி. அந்த தண்ணி எங்க போயிருக்கும்? அது போறதுக்கு இடமே இல்லை, அது போவதற்கு இடமே இல்லை. மலைகளுக்கு மேலாக, மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாகனா இமயமலை தான் ரொம்ப ஹையஸ்ட். அதுக்கு மேல சுமார் 15 முழம்னா ஒரு 22-25 அடி. இமயமலைக்கு மேல 25 அடி உயரம். முழு உலகத்திலும் தண்ணி மூடி இருந்தால் எங்க போகும்? எங்க போகும்? ஆனா கர்த்தர் போக வைத்தார். உங்க கற்பனைக்கு எட்டாததை கர்த்தர் செய்வார். விசுவாசியுங்கள். உங்கள் சிந்தனைக்கு புலப்படாது. இப்படிதான் நடக்கும்னு புரிஞ்சுட்டா அது அற்புதமே இல்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த வருடத்தில் செய்வார். உங்க புத்திக்கு எட்டாததை, கற்பனைக்கு எட்டாததை செய்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசியுங்கள். ஜலம் வற்றி போயிற்று, பூமி காய்ந்திருந்தது, அது இல்லாமல் போயிற்று. உங்கள் வாழ்க்கையில் தொல்லைகள், கவலைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், தொடரும் வேதனைகள் இல்லாமல் போகும் நாள் வருகிறது. கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கண்ணீரோடும் கவலையோடும் அழுகையோடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வாசித்த வசனங்களின்படி ஆண்டவரே, ஜலம் இல்லாமல் போயிற்று, பூமி காய்ந்திருந்தது, ஜலம் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாள் உடைய பிள்ளைகளுக்கு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஏசப்பா என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நாளை தினம் சனிக்கிழமை மண்டல உபவாச ஜபம் காலையிலே ஆரம்பித்தாலும் ஒரு 12 மணி அளவில் லைவ் நீங்கள் பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சுமார் 1000 பேர் இணைந்து ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு எழுப்புதல் ஜபம். ஞாயிறு ஆராதனைகளை பாருங்கள். மீண்டும் திங்கட்கிழமை மதுராந்தக மன்னாவில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.